உலக மக்களே வணக்கம். கூட்டணி கூட்டணின்னா ஒரு கேடுகட்ட கூட்டணி உலகத்தில். அது கூட்டணின்றதே பெரிய தப்பு. எப்படின்னா, ஒரு கட்சியில் போய் சேரும்போது இந்த கூட்டணி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு 5 சீட்டு கொடு, எனக்கு 3 சீட்டு கொடு, எனக்கு 10 சீட்டு கொடு, எனக்கு 7 சீட்டு கொடு, எனக்கு 20 சீட்டு கொடுன்னு கேட்பாங்க. இதை கேட்டுத்தானே நீங்கள் கட்சியில் சேர்ந்தீங்க. அப்புறம் எனக்கு முதலமைச்சர் பதவி வேணும்டா, இந்த கூட்டணி நம்பலாமா? மக்களே சொல்லுங்க, இந்த கூட்டணி நம்மளுக்கு தேவையா? சொல்லுங்க மக்களே. வாரம்போது ஒரு பேச்சு, அதே மழை பெஞ்சா உட்கார இடங்க கொடுப்பாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப பெஞ்சுன்னு வச்சுக்க, கொஞ்சம் தள்ளிக்க, ஓரமாக நனையுது, இடுப்புலாம் வலிக்குதுன்னு கொஞ்சம் தள்ள சொல்லுவாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு, நீ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் படுத்து தூங்கிட்டான்னு தூங்கிடுவாங்களாம். வீட்டுக்காரங்க பாவம் என்ன செய்யறதுன்ட்டு அவங்க எந்திரிச்சு உட்காந்துக்கே இருப்பாங்களாம். இந்த மாதிரி தான் கூட்டணி. உங்கள் கூட்டணி தூக்கி குப்பையில் போடுங்கய்யா. முதலமைச்சர் பதவி வேணுமா? முதலமைச்சர் பதவி வேணும்னா அங்கே எதுக்கு போகிற? அடுத்த அடுத்த தோட்டத்தில் ஒழுவியா? சொல்லுங்க மக்களே. கூட்டணி வேணும்னா நீ தனியாக நின்று, நீ முதலமைச்சர் ஆகணும்னா நீ தனியாக நில்லுங்க. கூட்டணிக்கு போகிறது என்னத்துக்கு போகிறீங்க? சொல்லுங்க. நீ முதலமைச்சர் ஆகணும்னா தனியாக நின்று முதலமைச்சராக, பிரதமராக. நீ பேசி போனது என்ன? எனக்கு 3 சீட்டு வேணும், 5 சீட்டு வேணும், அதைத்தானே பேசணும். மனுஷனுக்கு இதான அழகு? சொல்லுங்க. உன் தோட்டத்தை நான் உழுவ முடியுமா? சொல்லுங்க மக்களே. நான் பொதுவாக தான் பேசுகிறேன், நியாயமாக பேசுகிறேன். இப்போ அடுத்தவங்க தோட்டத்தை உழுவ விடுவாங்களா? நீ வேலைக்கு போகிற தோட உன் பேரில் எழுதி கொடுப்பாங்களா? அந்த சரி தோட்டத்துக்காரர் இறந்து வராரு, நீ விவசாயம் பண்ண முடியுமா? அவங்க பிள்ளை இருக்கும், பேரம் பேச்சு இருக்கு, அவங்க தானே விழுவணும். இதான நியாயம்? சொல்லுங்க. யாரா வேண்டாலும் இருக்கட்டும். இப்போ ஒரு வண்டி ஓட்டி போகிறான், தாத்தாவுக்கு சோமில், நான் பேரை ஓட்டணும் இல்லை மகையை ஓட்டணும், வண்டியை ஓட்டித்தானே போகணும். இதுதான் உண்மை. நீ முதலமைச்சர் ஆகணும், துணை முதலமைச்சர் ஆகணும்ல, நீ தனியாக நின்று வா. இதான நியாயம்? சொல்லுங்க மக்களே. அரசியல்